தமிழ் நலம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தலைமுடி பிரச்சனை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொடுகு, அதனால் ஏற்படக்கூடிய அரிப்பு, இதனால் பார்த்தீங்கன்னா முடி உதிர்வு அதிக அளவு இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப ட்ரை ஆகி வெடிச்சு போய் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முடி அடர்த்தி இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு இளநர பிரச்சனை இருக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா தலைமுடி பிரச்சனைக்கும் இயற்கையான ஒரு ரெமெடி தான் இப்போ நான் சொல்ல போகிறேங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கத்தாழை, இந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கத்தாழை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இந்த கத்தாழையில் பார்த்திங்கன்னா ஜிங்க்கும் மெக்னீஷியம் இருக்கிறனால ஹேர் வறட்சி ஆகாமல் பாதுகாத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் தலையில் அரிப்பெல்லாம் நீக்கி ஹேரை நல்லா ட்ரை இல்லாமல் ஸ்மூத்தாக சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு இது உதவும். இப்போ பாருங்கள், இது மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கங்க. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் ஜெல்லு மாதிரி வருது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் சுத்தமாக வாஷ் பண்ணிக்கிங்க. அப்படி வாஷ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதனால கூட நம்மளுக்கு இச்சிங் வரக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி சைடில் இருக்கிற இந்த முற்களையெல்லாம் சுத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு சைடில் பார்த்தீங்கன்னா முற்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆனியனில் பார்த்தீங்கன்னா மெலனின் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறனால நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்தாழையும் ஆனியனையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இந்த ரெண்டையும் போட்டு மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி ஊற்றணுமான்னு கேட்பீங்க. தண்ணியில் ஊற்ற தேவையில்லை. இதை அரைக்கும் போதே இதுலேயே லிக்யூட் ஆயிரும். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை எடுத்து நல்லா வடிச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், வடிக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் இதுலேயே எவ்வளோ லிக்விட் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ தனியாக ஒரு பவுலில் வடித்து எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோனுங்க. இந்த தேங்காய் இதோட மிக்ஸ் பண்ணி தேய்க்கும் போது நல்லா ஹேர் க்ரோத் ஆகும், நல்லா லென்த்தாகவும் அடர்த்தியாகவும் வளர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது கண்ணாடி ஜாரில் 3 நாளைக்கு ஆகிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா, குளிக்க போகிறக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை எடுத்து நல்லா வேர்க்காலில் நல்லா படிகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 ஹவர் கழிச்சு அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம். நீங்கள் குளிக்கும்போது ஷாம்பு யூஸ் பண்ண வேணாங்க. சீயக்காயோ இல்லை அரப்போ இதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் இதனுடைய ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் என்னென்ன பாதிப்புகள்லாம் சொன்னனோ அதெல்லாம் நல்லா க்யூர் ஆயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய வீடியோக்களை பார்க்குறக்கு தமிழ் நலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.